அரசியல்வாதிகள் அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க. என்னென்ன இருக்கு அந்த மாதிரி அது அந்த டாபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்துக்களை என்ன பண்ணணும், வட்டி வாங்காதீங்க, வட்டி வந்து வாங்கும் போது அது ஏழைகளுக்கு வந்து பெரிய ஒரு பாரத அமையும் அப்படிங்கிறது. தண்ணியை மது அருந்தாதீங்க, மது அருந்த போது நீங்க கண்ட்ரோல் இறந்துருவீங்க. மது அருந்தது இந்த போதையில நீங்க என்ன செய்யுங்கிற மறைங்கிறது அந்த மதுவை வந்து ஆரம்பமாக்குனாங்க. வட்டி ஜக்காத் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு இப்ப நம்ம இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அது பகிர்ந்து அறிந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, அனாதைகளை ஆதரவிங்க, வழிபோக்கர்களுக்கு உதவி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள்ல போதித்தது வந்து இஸ்லாம். இஸ்லாம் வந்து போதித்தது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்காகவும். அது மனித நேயத்தோட ஒரு போதித்து மனிதனுக்காக இருக்கப்பட்டதுதான் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது நம்ம வந்து வேற்றுமையில் இல்ல, எல்லாரும் அன்பு சகோதரர்கள் தான். எந்த மதமா இருந்தாலும் மதம் தேவையில்லை, மனிதம் என்றே போதும். இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பளித்து பேசுகின்ற என் நண்பர் கமல் அவர்களுக்கும் தேமுதிகவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. அண்ணா சொன்னதுல வந்து நான் ஓகே கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு முகமுடியும் 5 முறை தொழ வேண்டும். கடனாக கொடுத்த பணத்திற்கு வட்டி வாங்குதல் கூடாது. வாழ்க்கையில் ஒரு முறையிலும் புனித பயணம் மேற்கொள்ளணும். எங்க மக்காவுக்கு அப்படின்னு அதை பற்றி முகமது நபி சொல்லி கூறுவதுதான். ஆனா இன்னொன்னு, நீங்க உங்களால முடிந்த உதவி மட்டும் தான் செய்யணும். ஆனா யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல அவரு அப்படின்னு தான் சொல்லி போயிருக்காரு. நன்றி மேடம். தாத்தா நரீம் மாக்கிய தாத்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உலக தமிழக நலவாழ்வு பேரவை சங்கத்துடைய தலைவர் சாதிக் அலி அவர்கள் சற்று சிறப்பாக ஆக்குவார்கள். அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை நம்ம அன்புக்குரிய அண்ணன் கமால் அண்ணன், அதாவது கமால் அண்ணன் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுல ஒரு நல்ல ஒரு மக்களை திரட்டி கொண்டு வந்துருவார். எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்துருவார். எல்லாருக்கும் அன்பானவர், ஒரு பண்பானவர், பாசமானவர். ஏன்னா எனக்கு வந்து 3 நிகழ்ச்சி இருந்துச்சு. அந்த 3ஐயும் விட முக்கியமா அண்ணனோட நிகழ்ச்சிக்கு தான் வந்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாத இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பா இருக்கக்கூடிய தலைவர் விஜயகாந்த் அவர்களை நம்ம நினைவு கூறுறோம் இந்த ஒரு நல்ல தருணத்துல. ஏன்னா அவங்க வந்து வாழக்கூடிய காலத்துல நிறைய தர்மங்கள் செஞ்சாங்க. எப்படின்னா, எங்க தலைவர் நாயகம் அவங்க ரசூல்லா சொன்னதுல பின்பற்றி நிறைய மக்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த உதவி அவங்க மரணமடைந்தும் இன்னைக்கு பேசப்படுது. இது போல தலைவர்கள் எல்லாம் நல்லதை நம்ம செய்யும் போது நம்ம நாட்டில் அவங்க இல்லாத காலத்திலையும் நம்ம அவங்களை நினைக்கிறோம், பேசுறோம். இன்றைக்கு நம்ம நாட்டில் நம்ம தமிழர்களுக்கு எவ்வளவோ இடைஞ்சல்கள்லாம் இடையூறுகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் மீறி நம்ம மனித நேயத்தோட எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு